Hello everyone. Today we are going to see the topic percentages. First வந்துட்டு percent அப்படினா மீனிங் என்னன்னு பார்க்கலாம். per அப்படினா out of the meaning, cent அப்படினா 100 meaning. So person அப்படினா out of every 100 அதான் மீனிங். percentage ஓட சிம்பல் வந்து இதான் percentage ஓட சிம்பல். First வந்து percentage to fraction எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு 50% அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 50%ங்கிறது 50 divided by 100 அதாவது out of every 100 அதான் percentage. So 50%னா 50 divided by 100 equal to 1/2 இதான் percentage to fraction conversion. அடுத்து வந்துட்டு fraction to percentage எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 1 அப்படின்னா 1 cross இப்போ வந்துட்டு percentage to fractionனா divided by 100, fraction to percentageனா multiplied by 100 இதான் அதோட டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ fraction to percentage 1 அப்படின்னா 1 cross 100%. இப்போ 1/2 இதை வந்துட்டு பர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷனாக டிவைடட் பை 100, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ்னா மல்டிப்ளை பை 100. ஸோ 1/2 கிராஸ் 100 ஈக்குவல் டு 50%. அதே மாதிரி 1/3 அப்படின்னா 1/3 கிராஸ் 100 33.33%. அதே மாதிரி 1/4, 1/5, 1/6, 1/7, 1/8, 1/9, 1/10, 1/12 இது எல்லாத்தோட வேல்யூஸும் நம்ம வந்துட்டு நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். இருந்தாலும் மெமரைஸாக வச்சுட்டோன்னா சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். தென் பர்சன்டேஜ் ஆஃப் எ கிவன் குவான்டிட்டி. இப்போ வந்துட்டு 10% ஆஃப் 30 வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்படின்னா 10%னா என்ன? 10 டிவைடட் பை 100 கிராஸ் 30. கிவன் குவான்டிட்டி வந்துட்டு 30, அதாவது 30ல் 10% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10 டிவைடட் பை 100 கிராஸ் 30. ஸோ 0 கேன்சல் ஆகிடும் 3. ஸோ 10% ஆஃப் 30, 30ல் 10%ங்கிறது 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களோட சேல்ரி வந்துட்டு 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப அவங்களோட ஒரிஜினல் சேல்ரி வரணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம நார்மலாக பார்த்தோன்னு என்ன சொல்லுவோம்? இப்போ 20% டிக்ரீஸ் பண்ணுறாங்க, திரும்ப 20% இன்க்ரீஸ் பண்ணால் ஒரிஜினல் சேல்ரி வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பர்சன்டேஜில் அப்படி இல்லை. பர்சன்டேஜில் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இந்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ அவரோட இனிஷியல் சேல்ரி வந்து 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது 20% வந்து அந்த சேலரியில் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? 20% இந்த இனிஷியல் சேலரியிலேருந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 20% ஆஃப் 100ங்கிறது எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 100 கிராஸ் 20 டிவைடட் பை 100. ஸோ 20% ஆஃப் 100ங்கிறது 20. இந்த 20 ருபீஸை இனிஷியல் சேலரியிலேருந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 100 மைனஸ் 20 80. ஸோ இப்போ அவரோட புது சேலரி, அதாவது 20% டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் அவரோட புது சேலரி வந்து 80. ஓகேவா? திரும்ப என்ன சொல்கிறாங்க? அவரோட ஒரிஜினல் சேலரிக்கு போகணுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது 100லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணோன்னா 80 வந்துருச்சு. திரும்ப 80லேருந்து 100 போகணுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 80லேருந்து 100 போகணுன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 100 மைனஸ் 80 20. ஓகேவா? இப்போது நம்ம வந்து டினாமினேட்டரில் எப்போ 100 தான் போடுவோம். ஆனால் இங்கே வந்துட்டு வேல்யூ வந்து புது வேல்யூ வந்து 18 சேஞ்ச் ஆகிருக்கு. பழைய வேல்யூ தான் 100, இப்போ நியூ வேல்யூ வந்து 18 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ 20 டிவைடட் பை இப்போ சேஞ்ச் ஆகிருக்க நியூ வேல்யூ வந்து 80 கிராஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கிராஸ் 100. ஓகேவா? ஸோ 20 கிராஸ் 100 டிவைட் பை 80 வந்து 25%. ஸோ அவரோட சேலரியை வந்து 20% டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா திரும்ப ஒரிஜினல் சேலரி வேணும்னா 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் அவரால் திரும்ப அவரோட ஓல்டு சேலரி 100 வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஆஃப் 260 வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவோம்? 10 டிவைடட் பை 100, குவான்டிட்டி வந்து 260, ஸோ 26. ஓகேவா? இப்போது இதில் இருக்கிறது என்னென்னா, இப்போது இந்த 260ங்கிறது என்னென்னா 100%. ஓகேவா? எப்போவுமே ஒரு ஃபுல்லாக இருக்கிறத என்ன சொல்லுவோன்னா 100% அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 260ங்கிறது 100%, அதில் 10%ங்கிறது 26. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்க ரிலேஷன் என்ன? ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 260லேருந்து
ஒரு டெசிமல் பாயிண்ட் மூவ் பண்ணால் 26 ஓகேவா. ஸோ 100%ங்கிறது 260னா 10%ங்கிறது 26. ஸோ 1% எவ்வளோ இருக்கும், இன்னும் ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணணும். ஸோ 2.6 இதான் இதுக்கு மூணுக்கும் உள்ள ரிலேஷன் ஓகேவா. 100%, 10%, 1%. இந்த 3 வேல்யூ வந்துட்டு நம்ம ஒரு நம்பருக்கு கண்டுபிடிச்சிட்டோனாலே அடுத்து உள்ளே வந்து எவ்வளோ ட்ரிக்கியாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொன்னாலும் நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும் ஓகேவா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள்கிட்ட வந்து 39% ஆஃப் 260 வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், 39 டிவைடட் பை 100 கிராஸ் 260 இதை வந்து நம்ம போட்டு சம் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு விஷயம் தெரிஞ்சால் ஓகேவா. ஸோ 39%ங்கிறது எதுக்கு க்ளோஸாக இருக்குது அப்படின்னா 40%க்கு வந்து க்ளோஸாக இருக்குது ஓகேவா. ஸோ ஏன் 40% எடுத்துக்கிறோன்னா ஒரு ஹோல் நம்பராக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ 40%க்கு க்ளோஸாக இருக்குது. ஸோ 40% வந்து எப்படி எழுதலாம்னா 10% கிராஸ் 4ன்னு எழுதலாம், அதுதான் 40%. ஸோ 260க்கு 10%னா என்ன, ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து முன்னாடி மூவ் பண்ணி 26ன்னு கண்டுபிடிக்கிறதா 10% ஆஃப் 260 ஓகேவா. ஸோ 26 கிராஸ் 4 டைம்ஸ், ஸோ 4 ஈக்குவல் டு 104. இதுதான் 40% ஆஃப் 260 ஓகேவா. தென் நம்ம கேட்டிருக்கிறது வந்து 39%, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 40%. ஸோ ஒரு பர்சன்டேஜை மைனஸ் பண்ணால் தான் நம்மளால் 39% கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக நம்ம 1%ம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். 1%னா என்ன, 2 டெசிமல் பாயிண்ட் முன்னாடி வச்சு கண்டுபிடிக்கிறதா 1%. ஸோ 260ல் 2.6 தான் 1%. ஸோ நமக்கு தேவையானது வந்து 39% ஆஃப் 260. ஸோ 40% மைனஸ் 1% தான் 39% ஓகேவா. ஸோ 40% என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 104. அதே மாதிரி 1% என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 2.6. ஸோ இந்த 104லேருந்து 2.6 சப்ராக்ட் பண்ணால் 101.4 இதுதான் ஓகேவா. இதுதான் 39% ஆஃப் 260. இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது டைம் வந்து கன்சியூம் ஆகும் ஓகேவா. இப்போ வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து 56% ஆஃப் y இஸ் 182, தென் வாட் இஸ் y அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒய்ங்கிறது ஒரு டோட்டல் குவான்டிட்டி ஓகேவா. இந்த டோட்டல் குவான்டிட்டியோட 56%ங்கிறது 182. ஸோ அந்த டோட்டல் குவான்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 56 டிவைடட் பை 100 கிராஸ் டோட்டல் குவான்டிட்டி y ஈக்குவல் டு 182. ஸோ y ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 100 வந்து 0.56. ஸோ இது இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவைடட் பை 0.56. ஸோ 325 இதான் அந்த டோட்டல் குவான்டிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட் சம், வாட் பர்சன்டேஜ் இஸ் 42 kg ஆஃப் 336 kg ஓகேவா. ஸோ இங்கே டோட்டல் குவான்டிட்டி வந்துட்டு 336, அதாவது 336ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து 42 kg அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பர்சன்டேஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஸோ எக்ஸ் டிவைடட் பை 100 கிராஸ் 336 ஈக்குவல் டு 42 kg ஓகேவா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 42 டிவைடட் பை 100 கிராஸ் 100 டிவைடட் பை 336 ஓகேவா. ஸோ 12.5. ஸோ 12.5% ஆஃப் 336ங்கிறது தான் 42 kg. அதாவது 336ங்கிற அந்த வேல்யூவோட ஒரு 12.5% தான் 42 ஓகேவா. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இஃப் 15% ஆஃப் y is same as 21% of z, then 12.5% of y is equal to what percentage of z ஓகேவா. ஸோ 15% of y equal to 21% of z, then 12.5% of y is equal to what percentage of z ஓகேவா. ஸோ இங்கே வந்துட்டு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமே y இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பக்கமே z இருக்குது. ஸோ இந்த குவான்டிட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ 15% கிராஸ் கொஷின் மார்க் ஈக்குவல் டு 21% கிராஸ் 12.5% ஓகேவா. ஸோ கொஷின் மார்க் ஈக்குவல் டு 21 கிராஸ் 12.5 டிவைடட் பை 15 ஓகேவா. சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் வந்துட்டு 17.5% ஓகேவா. ஸோ 12.5% ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு 17.5% ஆஃப் z ஓகேவா. இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், if the price of rice is 30% less than that of wheat,
then price of wheat is how much percent more than that of rice. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் ரைஸ் வந்து 30% லெஸ் தென் த ப்ரைஸ் ஆஃப் வீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டோட ப்ரைஸுமே நமக்கு தெரியாது. ரைஸோட ப்ரைஸ் வந்து வீட்டோட ப்ரைஸை விட 30% லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு வீட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மோர் தென் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதோட வேல்யூமே நமக்கு தெரியாது. ஸோ வீட்டோட ப்ரைஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போது ரைஸோட ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 30% லெஸ் தென் வீட். ஸோ ரைஸோட ப்ரைஸ் வந்து என்னென்னா வீட்டோட ப்ரைஸை விட 30% லெஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 30% ஆஃப் 100 எவ்வளோ? ஈக்குவல் டு 30. ஸோ இந்த 30 லெஸ் தென் 100. ஓகேவா? ஸோ ரைஸோட ப்ரைஸ் என்ன? 100 minus 30 equal to 70. ஓகேவா? ஸோ வீட்டோட ப்ரைஸ் வந்து 100, ரைஸோட ப்ரைஸ் வந்து 70. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா தென் ப்ரைஸ் ஆஃப் வீட் இஸ் ஹவு மச் பர்சன்ட் மோர் தென் தட் ஆஃப் ரைஸ். ஓகேவா? ஸோ வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு ரைஸை விட எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ? 100 கிராஸ் ரைஸோட ப்ரைஸ் வந்துட்டு 70 கிராஸ் 100. ஓகேவா? ஸோ 1000 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 142.85%. ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்க கொஷின் வந்து நம்மகிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் கேட்கல. வீட்டோட ப்ரைஸுக்கும் ரைஸோட ப்ரைஸுக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 142.85% தான் ரிலேஷன்ஷிப். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே பர்சன்டேஜ் வந்து 100 தான். ஸோ அதை விட எக்ஸஸ் ஆகிருக்கிறது தான் மோர் பர்சன்டேஜ். ஓகேவா? 100 விட இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது? 42.85%. ஸோ வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா மோர் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 42.85%. ஓகேவா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The price of apple is first increased by 10%, then decreased by 10%. Change in price of apple is what? ஓகேவா? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆப்பிளோட ப்ரைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, தென் 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் வந்துட்டு எவ்வளோ சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிளோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்டேஜ் சம் சால்வ் பண்ணும்போது அன்னோன் ப்ரைஸ் எல்லாத்தையுமே நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா பர்சன்டேஜ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்பிளோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆப்பிளோட ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10% ஆஃப் 100ங்கிறது 10. ஓகேவா? ஸோ நியூ ப்ரைஸ் எவ்வளோ? 100 ப்ளஸ் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ நியூ ப்ரைஸ் வந்துட்டு 110. ஓகேவா? இதுதான் நியூ ப்ரைஸ். அடுத்து என்ன பண்ணுறாங்க? தென் டிக்ரீஸ்டு பை 10%. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 110 இருந்துட்டு ஒரு 10% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 10% ஆஃப் 110லேருந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ 10% ஆஃப் 110ங்கிறது என்ன? ஆல்ரெடி பார்த்தோம் 100%ங்கிறது ஓல் நம்பர். 10% வேணும்னா ஜஸ்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணணும். ஸோ 11. ஓகேவா? ஸோ இந்த 110லேருந்து 11 ருபீஸை என்ன பண்ணுறாங்கன்னா டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ செகண்ட் நியூ ப்ரைஸ். ஓகேவா? ஸோ நியூ செகண்ட் ஈக்குவல் டு 110 மைனஸ் 11 ஈக்குவல் டு 99 ருபீஸ். ஓகேவா? அதாவது ஆப்பிளோட ப்ரைஸை 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 110. தென் அந்த ப்ரைஸ்லேருந்து 10% வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ 11 ருபீஸ் தான் 110ஓட 10%. ஸோ 11 ருபீஸை டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளோட நியூ ப்ரைஸ் வந்துட்டு 99. ஓகேவா? ஸோ இப்போ சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஆப்பிளோட ப்ரைஸ் என்ன? 100. இப்போது இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்பிளோட ப்ரைஸ் எவ்வளோ? 99. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்துட்டு 1 ருபி. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து வேல்யூ வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ருப்பீஸில் வந்து நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு பர்சன்டேஜில் தான் எப்போவுமே ஆன்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்மளாம் அஷ்யூம் பண்ணிவிட்டு அன்னோனுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறது எல்லாத்துக்குமே
பர்சன்டேஜில் தான் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 1ங்கிறது 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? ஸோ 1 டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி வந்துட்டு 100. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் 100. ஸோ 1%. ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்துட்டு 1%. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If the price of sugar is raised by 25%, then by now much percent should a person reduce his consumption of sugar so that his expenditure remains same? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சுகரோட ப்ரைஸை வந்துட்டு 25% வந்து ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் வந்து எவ்வளோ சுகர் வந்து கம்மியாக வாங்கணும். ஸோ வந்துட்டு அவர் முன்னாடி வாங்கின அளவும் இப்போ வாங்கின அளவும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு 100 ரூபாய்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வாங்குறாரு. 100 ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு குவான்டிட்டியில் வாங்குறாரு. இப்போ விலையை வந்து கூட்டிட்டாங்க, 25% வந்து கூட்டிட்டாங்க. ஸோ அதனால் சுகரோட அளவை வந்து அவர் கம்மி பண்ணி ஆகணும். அதாவது 100க்கு ஒரு குவான்டிட்டி வாங்கியிருப்பார். இப்போ விலையை அதிகப்படுத்தினால குவான்டிட்டி வந்துட்டு கம்மியாயிருது, அவர் வாங்குகிற அளவு வந்துட்டு கம்மியாயிருது. ஆனால் அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேமாக இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னென்னா, எவ்வளோ மணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், அதுதான் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ஸோ 2 எக்ஸ்பெண்டிச்சரும் வந்துட்டு சேமாக இருக்குது. அதாவது நார்மலாக இருக்க ரேட்டுக்கும் அதுக்கடுத்து ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமும் எக்ஸ்பெண்டிச்சர் வந்துட்டு சேமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு இனிஷியலாக எவ்வளோக்கு வாங்கினாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே அன்னோன், இந்த மாதிரி பர்சன்டேஜில் அன்னோனுக்கு வந்துட்டு 100 அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு சுகர் வந்துட்டு வாங்குறாரு. எவ்வளோ வாங்கினாரு அதுவும் நம்மளாக தான் அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம், ஏன்னா அந்த டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு வந்துட்டு 100 ரூபாய் கொடுத்துட்டு 1 kg வாங்குறாரு. ஓகேவா? ஸோ அவரோட முன்னாடி எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோனா 100x1. ஓகேவா? அதாவது 100 ரூபாய் கொடுத்து 1 kg சுகர் வாங்குறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ரைஸை வந்துட்டு 25% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதாவது 25% ஆஃப் 100. 25% ஆஃப் 100 எவ்வளோ? ஸோ 25% ஆஃப் 100ங்கிறது 25/100 × 100. ஓகேவா? ஸோ 25 வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 100 + 25 வந்துட்டு 125. அதாவது 100 ரூபான்னு இருந்த விலையை இப்போ 125 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. ஓகேவா? ஸோ 125. அதாவது 100 ரூபாய் கொடுத்து 1 kg வாங்கினாரு. இப்போ 125 ரூபாய் கொடுத்து எவ்வளோ கேஜி வாங்குறாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா, அவர் கன்சியூம் பண்ணுறதை வந்துட்டு நம்ம சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் தான் நமக்கு வேணும். இந்த சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சி = 100 divided by 125. ஸோ அவரோட கன்சப்ஷன் என்னென்னா 100 divided by 125 = 0.8 kg. ஓகேவா? ஸோ அவர் வந்து 100க்கு 1 kg வாங்கினார். 125 ருபீஸ்க்கு எவ்வளோ வாங்குறாருனா 0.8 kg. ஸோ அவர் வந்து எவ்வளோ கேஜி வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 1 kg வாங்கினார். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 0.8 kg வாங்குறாரு. ஸோ அவர் வந்துட்டு 0.2 kg சுகர் வந்துட்டு அவர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கார். ஓகேவா? ஸோ அந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ 0.2 வந்துட்டு அவர் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. இனிஷியலாக அவர் வாங்கினது வந்து 1 kg × 100 = 20%. ஓகேவா? ஸோ அவர் வந்துட்டு 100 கொடுத்து 1 kg வாங்குறாரு, 125 கொடுத்து 0.8 kg வாங்குறாரு. ஸோ அவரோட கன்சப்ஷனில் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காருனா 20% வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? Then next sum. A scores 10% and fails by 30 marks. B scores 40% marks, get 30 marks more than minimum marks needed to pass the exam. What are the maximum marks for the exam? ஓகேவா? ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் மார்க் வந்து நமக்கு தெரியாது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா M அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதுதான் மேக்ஸிமம் மார்க் எக்ஸாமில். ஓகேவா? இப்போது A வந்துட்டு ஸ்கோர்ஸ் 10%, அதாவது 10% ஆஃப் மேக்ஸிமம் ஸ்கோர் வந்துட்டு ஏ வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஓகேவா?
ஸோ 10 divided by 100 cross m ஓகேவா. ஸோ இது வந்துட்டு 10m divided by 100 அண்ட் ஃபெயில்ஸ் பை 30 மார்க்ஸ் ஓகேவா. இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு 30 மார்க்கால் அவர் வந்துட்டு பாஸ் பண்ண முடியலை, அவரால் 30 மார்க்கால் ஃபெயில் ஆகிட்டார். ஒருவேளை அந்த 30 மார்க் அவர் வாங்கியிருந்தாருன்னா அவர் வந்துட்டு பாஸ் ஆகிருப்பார் ஓகேவா. ஸோ 30 மார்க்ஸ் வந்து அவர் வாங்கியிருந்தாருன்னா அவர் வந்துட்டு பாஸ் ஆகிருப்பார் ஓகேவா. ஸோ எக்ஸாமோட பாஸ் மார்க் எவ்வளோ, 10% ப்ளஸ் இந்த 30, இதுதான் எக்ஸாமோட பாஸ் மார்க் ஓகேவா. ஸோ இந்த 30 மார்க் வாங்கியிருந்தாருன்னா ஏ வந்துட்டு பாஸ் பண்ணியிருப்பார் ஓகேவா. தென் பி வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, பி ஸ்கோர்ஸ் 40% மார்க்ஸ். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கலாம். 40% மார்க் வந்து வாங்கியிருக்காங்க. கெட் 30 மார்க்ஸ் மோர் தென் த மினிமம் மார்க்ஸ் நீடட் டு பாஸ் த எக்ஸாம். அதாவது எக்ஸாமுக்கு வந்துட்டு இவ்வளோ மார்க்ஸ் தான் பாஸ் பண்ண வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது நீட் ஓகேவா. அதை விட 30 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ பி வந்துட்டு 40m divided by 100 வாங்கிட்டு 30 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த 30 மார்க்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா அதுதான் மினிமம் மார்க். ஆனால் வந்து அந்த மினிமம் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. ஸோ -30, அதாவது இது பாஸ் மார்க் ஓகேவா. அதாவது ஏ வந்துட்டு 30 வாங்கினா பாஸ் பண்ணியிருப்பார். இவங்க வந்து பாஸ் மார்க்கை விட 30 வந்துட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஏன் வந்து ஆட் பண்ணுறேன், ஏன் சப்ராக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு ரெண்டு டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாமில் வந்துட்டு பாஸ் மார்க்குங்கிறது ஜென்ரல் ஓகேவா. ஏக்கும் ஓகே, பிக்கும் ஓகே, அதுதான் பாஸ் மார்க் ஓகேவா. ஸோ ரெண்டு பேருமே அதை ரீச் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏ வந்துட்டு 10% வாங்கிட்டு 30 மார்க்கால் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ 30 மார்க் வாங்கியிருந்தால் அவர் பாஸ் பண்ணியிருப்பார். பி வந்துட்டு 40% மார்க் வாங்கிட்டாங்க. அந்த 40%ங்கிறது என்னென்னா 30 மார்க் மோர் ஓகேவா. ஸோ அந்த 30யை மைனஸ் பண்ணோன்னா அதுவும் தான் பாஸ் மார்க். ஸோ ரெண்டு பாஸ் மார்க்கையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ 10m divided by 100 plus 30 equal to 40m divided by 100 minus 30 ஓகேவா. ஸோ 10m plus 3000 equal to 40m minus 3000, then divided by 100 cancel ஆகிடும் ஓகேவா. அடுத்து 6000 equal to 30m, m equal to 200 ஓகேவா. ஸோ எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 200. Next problem. In a class, 50% students failed in science, 25% students failed in maths, 10% failed in both maths and science. How much percentage of students passed in both maths and science? ஓகேவா. ஃபர்ஸ்ட்டு 15% students வந்துட்டு failed in science ஓகேவா. Then 10% students failed in 25% students failed in maths. Then 10% failed in both ஓகேவா. 10% failed in both ஓகேவா. ஏன் நான் அந்த டயக்ராம் போடுறேன்னா 10% வந்துட்டு failed in both ஓகேவா. ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ, டோட்டல் ஃபெயில் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா நம்ம வந்துட்டு சிம்பிளாக இது மூணையும் ஆட் பண்ணிடக்கூடாது. 15, 10 + 25% அப்படின்னு ஆட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 15% வந்துட்டு சயின்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க, 25% வந்து மேக்ஸில் ஃபெயில் ஆயிருக்காங்க, 10% வந்து போத்லேயும் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 15, 25 ரெண்டுமே இந்த 10%ல் வந்து கவுண்ட் ஆகும் ஓகேவா. ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ 15% வந்துட்டு சயின்ஸ் ப்ளஸ் 25% மேக்ஸ், தென் மைனஸ் 10%. அதாவது இந்த 10%ங்கிறது ஆல்ரெடி இந்த ரெண்டுலையுமே இருக்குது ஓகேவா. ஸோ அந்த ரிப்பீட்டேஷன் இது பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ 30% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில்டு ஓகேவா, ஃபெயில்டு இன் போத் எக்ஸாம்ஸ் ஓகேவா. ஸோ ஹவு மச் அதாவது ஃபெயில் பர்சன்டேஜ் வந்து 30%. ஸோ ஹவு மச் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் போத் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் என்ன, 30% ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் 70%.
இதுதான் பாஸ் பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இன் அ கண்ட்ரி 55% of population is female, 80% of the male population is literate. How much of females are literate if total literacy is 58%? ஓகேவா. ஸோ ஒரு கண்ட்ரியில் 55% பாப்புலேஷன் வந்து ஃபீமேல். ஓகேவா. ஸோ டோட்டல் பாப்புலேஷன் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா 100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அதில் 55% வந்து ஃபீமேல். ஸோ ஃபீமேலோட பாப்புலேஷன் எவ்வளோனா 55% ஆஃப் 100. So 55 divided by 100 cross 100 equal to 55. So female population எவ்வளோ 55. So 100 total வந்து 100, 55 ஃபீமேல்னா பேலன்ஸ் மேல். ஸோ 45 வந்துட்டு மேல் இருக்காங்க. இதில் 80% ஆஃப் த மேல் பாப்புலேஷன் இஸ் லிட்டரேட். ஓகேவா. ஸோ இந்த 45 இருக்காங்க, இவ்வளோ தான் மேல் 45. இதில் 80% வந்துட்டு லிட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ லிட்ரேட் மேலோட கவுண்ட் எவ்வளோனா 80% ஆஃப் 45. அதாவது இந்த 45ல் 80% வந்து லிட்ரேட். ஸோ 80 divided by 100 cross 45 equal to 36. ஓகேவா. ஸோ இந்த 45ல் 36 மேல் வந்துட்டு லிட்ரேட்டாக இருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா how much of females are literate if total literacy is 58%. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து மேல் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபீமேல் எவ்வளோ லிட்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் லிட்ரஸி வந்துட்டு 58%ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் லிட்ரேட்டுங்கிறது 58%. ஸோ 58% ஆஃப் வாட் 100. டோட்டல் பாப்புலேஷன் வந்து 100. ஸோ 58 டிவைடட் பை 100 கிராஸ் 100. ஸோ டோட்டல் லிட்ரேட் ஆகிருக்க கவுண்ட்டு வந்துட்டு 58. ஓகேவா. அதில் மேல் வந்துட்டு 36. ஸோ ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க. ஸோ லிட்ரேட் ஃபீமேல் ப்ளஸ் லிட்ரேட் மேல் ஈக்குவல் டு டோட்டல் லிட்ரேட். லிட்ரேட் ஃபீமேல் நமக்கு தெரியாது, ப்ளஸ் லிட்ரேட் மேல் எவ்வளோ 36 ஈக்குவல் டு 58. ஸோ லிட்ரேட் ஃபீமேல் வந்துட்டு 58 மைனஸ் 36 வந்துட்டு 22. ஓகேவா. இப்போ நம்ம வந்து கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஹவு மச் பர்சன்டேஜ் வந்துட்டு லிட்ரேட் ஆகிருக்காங்க கேர்ள்ஸ் வந்துட்டு. அதாவது ஃபீமேலுக்கும் மேலுக்கும் கேட்கல, ஃபீமேலோட கவுண்ட்டில் எவ்வளோ பேர் வந்து லிட்ரேட் ஆகிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் ஈக்குவல் டு லிட்ரேட் ஆகிருக்க ஃபீமேல் வந்து 22, டோட்டல் ஃபீமேல் வந்து 55 கிராஸ் 100. ஓகேவா. ஸோ 40%. ஸோ 40% ஆஃப் 55 மேல் வந்துட்டு லிட்ரேட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 2 numbers are less than third number by 30% and 37% respectively. How much percentage is the second number less than the first? ஓகேவா. ஸோ 2 நம்பர் வந்துட்டு தேர்ட் நம்பரை விட 30%, 37% லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் நம்பர் வந்துட்டு நமக்கு தெரியாது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பர்சன்டேஜில் எந்த அன்னோனாக இருந்தாலும் அதை வந்து நம்ம 100ன்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஸோ தேர்ட் நம்பரை வந்துட்டு நம்ம 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 30% வந்து லெஸ் தெனாக இருக்குது தேர்ட் நம்பரை விட அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 30% வந்து லெஸ். ஓகேவா. ஸோ 100 மைனஸ் 30% ஆஃப் 100 ஈக்குவல் டு 100 மைனஸ் 30% ஆஃப் 100ங்கிறது 30. ஸோ 70. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னென்னா 70. தென் செகண்ட் நம்பர் வந்துட்டு தேர்ட் நம்பரை விட எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது 37%. ஓகேவா. ஸோ 37% வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ 100 மைனஸ் 37% ஆஃப் 100. 100 மைனஸ் 37% ஆஃப் 100ங்கிறது 37. ஓகேவா. ஈக்குவல் டு 63. என்ன கேட்டிருக்காங்க ஹவு மச் பர்சன்டேஜ் இஸ் த செகண்ட் நம்பர் லெஸ் தென் த ஃபர்ஸ்ட். ஓகேவா. அவங்க வந்து கம்பேர் பண்ண சொல்லலை, எவ்வளோ அமௌண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்குது அதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ 70 செகண்ட் நம்பர் வந்துட்டு 63, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 70. எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது 70 மைனஸ் 63 வந்துட்டு 7. ஓகேவா. எதை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை. ஸோ 7 டிவைட் பை 70 கிராஸ் 100. ஓகேவா. 10%. ஓகேவா. ஸோ செகண்ட் நம்பர் வந்து 10% லெஸ்ஸாக இருக்குது ஃபஸ்ட் நம்பரை விட. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் எனி டவுட்ஸ்
ask in the comment section.